Hi friends, welcome to our channel. இன்றைக்கி நம்ம பிரதர் DS1300 ஓட அன்பாக்சிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். நீங்கள் நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அண்ட் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை தட்டி விட்டுருங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த பிரதர் DS1300 வந்து பார்த்தீங்கன்னாக்கா இட் இஸ் கம்ப்ளீட்லி அ கம்ப்யூட்டரைஸ் எம்ப்ராய்டரி மிஷின். இந்த பேக்குள்ளே பார்த்தீங்கன்னாக்கா கம்ப்ளீட்டாக மிஷினுக்கு தேவைப்படுற பேசிக் ஆக்சசரிஸ், மிஷினுடைய ஸ்க்ரூ டிரைவர், நீடில், அப்புறம் ப்ரெஷர் ஃபுட் செட்ஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. ஸோ இப்போ நம்ம ஓப்பன் பண்ணிட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா நம்ம மெஷினை வந்து சீல் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த ப்ளூ கலர் ஸ்டிக்கர்ஸ் இருக்கு இல்லைங்களா, இதெல்லாம் வந்து சீல். இது நம்ம இப்போ ஒவ்வொன்றா வந்து ரிமூவ் பண்ணலாம். ஸோ இது ரிமூவ் பண்ணுறது மூலிமா தான் நம்ம அந்த எக்ஸ்டென்ஷன் டேபிள் அட்டாச் பண்ணுறதுக்கான அந்த ப்ரொவிஷன் வந்து நமக்கு கிடைக்கும். ஸோ இது பேக் சைடில் இருக்கிறது அண்ட் நீடில் பார் கிட்ட இருக்குது பார்த்தீங்களா, அந்த ரெண்டு அண்ட் டேக்கப் லிவர் கீழே ஒன்று இருக்கும். ஸோ இது எல்லாத்தையும் நம்ம ஃபஸ்ட்டு வந்து ஒவ்வொன்றா ரிமூவ் பண்ணிடலாம். ஆக்சுவலாக வந்து ரிமூவ் பண்ணுறப்போ ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும் இது புது மிஷினில். ஸோ இப்போ நம்ம எல்லாமே வந்து சீல் ஓப்பன் பண்ணிட்டோம். இப்போ என்ன பண்ண போகிறோம்னாக்கா நம்மளுடைய ஆக்சசரிஸ் கிட் அதை எடுத்து பார்க்க போகிறோம். ஸோ இப்போ நான் ஓப்பன் பண்ணுற பாருங்கள், அதுக்குள்ளே ஆக்சசரிஸ் கிட் இருக்கும். ஆக்சசரிஸ் கிட் பார்க்குறதுக்கு முன்னாடி ஜஸ்ட் நம்ம வந்து நம்மளோட எக்ஸ்டென்ஷன் டேபிள் வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ இதில் பேக்கிங் பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப ப்ரீமியமாக இருக்கும். வேறு இந்தியா நீங்கள் ஆர்டர் பண்ணலாம். அதோட சேஃப்டி பற்றி நீங்கள் எதுவுமே ஒரி பண்ணிக்க வேண்டியதில்லை. ரொம்ப குவாலிட்டியாக இருக்கும். மெட்டீரியலுமே பார்த்திங்கன்னா ரொம்ப குவாலிட்டியாக இருக்கும் அண்ட் த பேக்கிங் ஆல்சோ வெரி குட். ஸோ இதில் காட்டுறாங்க பாருங்கள், இந்த லிவர் இருக்கு இல்லைங்களா, இதுதான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த எக்ஸ்டென்ஷன் டேபிள் வந்து உங்களுக்கு அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கான ஒரு ப்ரொவிஷன். ஸோ இது வந்து அன்லாக் பண்ணி விட்டு ஜஸ்ட் நீங்கள் வந்து ப்ளக்இன் பண்ணிக்க வேண்டியது. ஸோ கீழே இருக்கக்கூடிய அந்த ஸ்க்ரூவை வந்து ஜஸ்ட் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணுறது மூலிமா ஒரு சில அந்த மேடு பள்ளமாலாம் இருக்கும், ஸோ அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கும், அதை நீங்கள் லூஸ் பண்ணுறது மூலிமா உங்களுக்கு வந்து அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து ஆட்டோமேட்டிக்காக பண்ணிக்க முடியும். அண்ட் இது வந்து பார்த்திங்கனாக்கா பெரிய கிளாத் இருக்கு இல்லைங்களா, அதுக்காகவே இந்த மெட்டீரியல் கொடுத்துருப்பாங்க. ஸோ பெரிய கிளாத் வந்து நமக்கு ப்ராப்பராக வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி தைக்க முடியாது சின்ன ஒரு இடத்துல. ஸோ அதுக்காக இந்த ப்ரொவிஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ இப்போ நம்ம வந்து நம்மளுடைய ஆக்சசரிஸ் கிட்ஸ் எல்லாம் பார்க்கலாம். ஸோ இது தேவைப்படக்கூடிய எல்லா பேசிக் ஆக்சசரிஸுமே இருக்கும். லைக் ப்ரெஷர் ஃபுட், நீடில், பாபின் கேஸ் அண்டு ஸ்க்ரூ டிரைவர். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இதில் ஸ்பெஷலாக ட்வின் நீடல்னு ஒன்று கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் நிறைய பேர் வந்து இது தெரிஞ்சிருக்காது. ட்வின் நீடல்ன்றது பார்த்தீங்கன்னாக்கா மேலே டாப்பில் உங்களால் 2 த்ரெட்ஸ் அண்ட் பாட்டமில் ஒரு த்ரெட் யூட்டிலைஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இது வந்து ரொம்ப க்ரியேட்டிவிட்டியான ஒர்க்குக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஸ்பெஷல் ஐட்டமும் நான் இப்போ எடுத்து காட்டுறேன். இது வந்து ஜிப்பர் ப்ரெஷர் ஃபுட் அண்ட் மேலே ஃபஸ்ட் ரோவில் வச்சுருக்கிறது ஹெம்மிங் ப்ரெஷர் ஃபுட்ஸ். அண்ட் இப்போ நான் ப்ளூ கலரில் தொட்டு காட்டினது வந்து பார்த்திங்கன்னா பட்டன் ஸ்டிச்சஸ் அண்ட் இது வந்து பைப்பிங் ப்ரெஷர் ஃபுட். இது வந்து லெஃப்ட் ரைட் கைட். இந்த இது வந்து பார்த்திங்கன்னா பாபின் இதெல்லாம் தெரியும். இது வந்து ட்வின் நீடில். ஸோ இது நான் ஜஸ்ட் ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். ட்வின் நீடில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இப்படி தான் 2 நீடில் வந்துருக்கும். ஒரு ஹோல்டரில் 2 நீடில் இருக்கும். இதோட நம்பர் வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக 11. ரொம்ப தின்னாக இருக்கும். ரொம்ப ஸ்மார்ட் ஒர்க்காக யூஸ் பண்ணணும். ஹெவி கிளாத்துக்கு இது யூஸ் பண்ண முடியாது. ஹெவி கிளாத்துக்கு வேணுன்னா நீங்கள் அதுக்கேற்ற மாதிரியான திக்னஸில் இருக்கக்கூடிய நீடில் வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா ஸ்பூல் பின். ஸோ இது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா அந்த செகண்ட் த்ரெட். ஸோ ப்ரைமரி த்ரெட் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நான் தொடுறேன் இல்லையா, அதுக்குள்ளே போட்டுருவீங்க. செகண்டரி த்ரெட் அப்படிங்கிறது இதில் போட்டு வச்சுருவீங்க. ஸோ 2 நூலும் ஒரு ஸ்டாண்ட்லேருந்து வரணும் அப்படின்றதுக்காக. எப்போ வந்து நீங்கள் 2 த்ரெட் அட் அ டைம் யூஸ் பண்ண போகிறீங்களோ அப்போ மட்டும் இதை பயன்படுத்தினீங்கன்னா போதும், மற்றபடி இதை பயன்படுத்த வேண்டாம். அண்ட் இது வந்து பார்த்திங்கனாக்கா த்ரெட் ரிமூவர் ஆர் பட்டன் ஹோல் மேக்கர் சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் ஸ்டிச்சஸ் வந்து தப்பாக பண்ணிட்டீங்க, பிரிக்கணும் அப்படின்னா இதை வச்சு நீங்கள் ஈஸியாக பிரிச்சுக்க முடியும். அண்ட் இது க்ளீனிங் ப்ரஷ். இது எல்லாமே ரொம்ப சிம்பிளான யூஸ் தான். ஜஸ்ட் வந்து டஸ்ட் ஃபார்ம் ஆச்சுனாக்கா அந்த டஸ்ட்டை வந்து க்ளீன் பண்ணுறதுக்காக. அண்ட் இது வந்து இந்த மிஷினுடைய ஸ்க்ரூ டிரைவர். இது வந்து ஒரு சின்ன காயின் மாதிரி இருக்கும். அண்ட் இதுதான் வந்து வெரி இம்பார்ட்டன்ட் திங். இது வந்து மிஷினுடைய பெடல் கண்ட்ரோல். இது பேக் சைடில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஜஸ்ட் நீங்கள் ஹெட்ஃபோன் கனெக்ட் பண்ணுற மாதிரி ஒரு ஜாக் கொடுத்துருப்பாங்க. அதில் கனெக்ட் பண்ணி விட்டு நீங்கள் பெடல் ப்ரெஸ் பண்ணிங்கனாக்கா அந்த சிக்னல் மூலிமா மிஷின் ரன் ஆகும்.
அண்ட் இந்த பிளாக் கலரில் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னாக்கா பவர் கேபிள். ஸோ இந்த பவர் கேபிள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆல்மோஸ்ட் 2 மீட்டர்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ ரொம்ப லென்த்தாகவே இருக்கும். நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். இதுவுமே பார்த்தீங்கன்னாக்கா ஜஸ்ட்டு நீங்கள் ஒரு ஜாக் மாதிரி கொடுத்துருப்பாங்க, அதில் வந்து ப்ளக் பண்ணிடுவீங்க. அண்ட் பவர் ப்ளக்கில் வந்து நீங்கள் இன்செர்ட் பண்ணதுக்கப்புறமா இந்த ஸ்விட்சை வந்து ஆன் பண்ணணும். அவ்வளோதான். ஆல்மோஸ்ட் நான் எல்லாமே சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். இது குவாலிட்டி வந்து ரொம்ப எக்ஸலண்ட்டாக வந்துருக்கு. அண்ட் பேக்கிங் வெரி வெரி நீட். கஸ்டமர் வந்து ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருக்காங்க. இந்த மாதிரி வந்து உங்களுக்கும் மிஷின்ஸ் தேவைப்படுது, நீங்கள் எங்கே இருந்தீங்கனாலும் பரவாயில்ல, ஜஸ்ட் நீங்கள் ஒரு கால் மட்டும் பண்ணுங்கள், புக்கிங் கன்ஃபார்ம் பண்ணுங்கள், நாங்கள் டெலிவரி கொடுத்துட்ருவோம். அண்ட் அப்பார்ட் ஃப்ரம் கோயம்புத்தூர் we do provide ஆன்லைன் டெமோ சர்வீசஸ். அண்ட் கோயம்புத்தூருக்குள்ளே இருக்கீங்க, கோயம்புத்தூர் ரீஜியனில் இருக்கீங்கன்னாக்கா நாங்கள் டோர் ஸ்டெப் டெமோவும் கொடுத்துட்ருக்கோம். ஸோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற நம்பர் அண்ட் டிஸ்பிளேயில் காட்டுற நம்பருக்கு வந்து நீங்கள் கால் பண்ணி உங்களோட அப்பாயின்மெண்ட்டை கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். வேறு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா நீங்கள் எப்போனாலும் கால் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை.